வணக்கம்ண்ணே. வணக்கம். இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஆட்சியில சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொன்னதை இந்த ஆட்சியில தாவேக்கா நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுக்கிறாரு. இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வட இந்திய மாநிலங்களில் நிகழ்ந்து வந்த ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது தலைதூக்கியுள்ளன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதன் அடிப்படையில் கடந்த திராவிட முன்னேற்ற அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி கே.என். பாட்ஷா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் வன்னியரசு அவர்கள் அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு நாங்க வரவேற்கிறோம், மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது காதலிச்ச உடனே காதலிச்சிட்ட மகன் காதலிச்சிட்டான்னு சொல்லி கொலை செய்வது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். ஆனால் திரு வன்னியரசு அவர்கள் இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே, ஆணவ கொலைக்கு சட்ட ஏற்றம்னு சொல்றாரு. ஒருதலை காதலால் நாடக காதலால் எத்தனை பெண் பிள்ளைகள் கொலை செய்யப்படுது, அதுக்கு தனி சட்டம் வேணுமா வேண்டாமா? அப்போ ஒருதலை பட்சமா அவர் இந்த மாதிரி சொல்லுவதுதான் விடுதலை சிறுத்தைக்கும் எங்களுக்கும் கருத்து முரண்பாடே இதுல இருந்துதான் ஆரம்பிக்கு. ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும், ரைட், ஓகே. அப்ப காதலிக்க மாட்டுக்குன்னு எண்ணற்ற குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கொடூரமா கொலை செஞ்சானுங்களே, அதுக்கு தனி சட்டம் வேண்டாமா? நாடக காதல்ங்கிற போர்வையில பெண் பிள்ளைகள் ஏமாத்தி நடுத்தருவில் கொண்டு விடுதானுல 6 மாசத்துல, இதுக்கெல்லாம் தனி சட்டம் வேணுமா வேண்டாமா? அதுக்குத்தான் தனி சட்டம் வேணுங்கிற. அதனால முதல்ல ஒருதலை காதலால படுகொலை செய்யப்படக்கூடிய பிள்ளைகள் எண்ணிக்கை, பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. அதே மாதிரி நாடக காதலால ஏமாறக்கூடிய பெண்கள் அதிகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால இதற்கு முதல்ல தனி சட்டம் தமிழக முதல்வர் கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரட்டும். ஏன்னா சட்டம்னா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. அதுபோக சட்டமன்றத்துல மைனாரிட்டியா ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, அந்த ஆட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுத்துட்டு நாங்க எந்த மதத்தினாலும் திட்டுவோம், எந்த சமூகத்தையும் நாங்க திட்டுவோம், இப்படி எல்லாம் மனப்பான்மையோடு இருக்க கூடாது. இனி வரும் காலங்களாவது தமிழர்களாக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. சட்டமன்றம் புதுசா வந்திருக்கிற முதலமைச்சர் வந்திருக்காரு, கூட்டணி கட்சிகள், ஆதரவு கொடுத்த கட்சிகள் யாராவது புதிய முதலமைச்சர்கிட்ட மலையை வெட்டி எடுக்கிறானுங்களே, ஆத்து மண்ணை கொள்ளையடிக்கிறானுங்களே, அதாவது கேரளாக்கு இங்க இருந்து கனிம வளங்களை கொள்ளையடிச்சு கொண்டு போய் அதற்கான வாழுத, தாம் பிறந்த மாநிலம் பாலைவனமா மாறப்போகுத, இதையெல்லாம் தடுக்கணும். ஏன் எல்லாரும் பேச முடிய எடுத்த உடனே இந்த பழைய கதை பண்டைய கதை மாதிரி ஆரம்பிச்சிருது. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இவர்களுடைய இத்தனை ஆண்டு காலம் ஏன் இவங்க 10 சீட்டு 15 சீட்டு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு 1 சீட்டு 2 சீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா மக்கள் இவங்களை ஏத்துக்கிடல. அதனால மக்களால் ஏத்துக்கிடாதவங்க, மக்கள் ஏத்துக்கிடல இவங்களை, அவங்களுடைய கோரிக்கையில நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீண்டும் பெரிய ஒரு சங்கடத்தை தான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அதனால உங்கள் மனதில் முதலமைச்சர் என்ன நினைக்காரு, மக்கள் உங்களுக்கு எதுக்காக நம்பி வாக்களிச்சாங்க அப்படிங்கறத மனசுல வச்சு நீங்க ஆட்சி புரியணும். தமிழ்நாட்டுல கேரளாக்கெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய நிலங்களை, இன்னைக்கு நம்மளுடைய கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அதெல்லாம் முதல்ல தடுங்க. நிறைய கிராமங்கள்ல மக்கள் விருப்பத்திற்கு எதிராக கோரிகள் அமைச்சு, கல்கோரிகள் அமைச்சு இன்னைக்கு மக்களை துன்பப்படுத்துறாங்க. மக்கள் எத்தனையோ போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் இழுத்து மூடல. தங்களுடைய ஆட்சி காலத்துல இதெல்லாம் நீங்க செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கு. வந்த உடனே மதுக்கடைகளை கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை நீங்க இழுத்து மூடிருக்கீங்க. அதுக்கு நாங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அதே போல் பூரண மதுவிலக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கறதும் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்போம். தற்போதுதான் நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் அலர்டன்ஸ் ஆயிருக்கும் என்னன்னு. அதனால நீங்க உங்களுடைய ஆட்சி நல்லா இருக்கும், மக்கள் உங்க ஆட்சியில எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.